கத்தருக்கு சோத்திரம். இன்று கத்தர் நம்ம ஒரு பேச விரும்புகிற வார்த்தை we are made for heaven. ஆமென். உலகத்துல ஒரு பொருளை தயாரிக்கும் போது இந்த பொருள் வந்து மேட் இன் இந்தியா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் அமெரிக்கான்னு சொல்லி அந்த பொருள்ல அடையாளம் போடுவாங்க. ஆனா ஆண்டவரை சொந்த ரச்சை ஏற்றுக்கொண்டு ரச்சம் பெற்ற உங்களுக்கு எனக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னா we are made for heaven. நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், உலகத்துல குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், உலகத்துல ஓடி செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம உலகத்துக்கு ஜீவிச்சுட்டு இருந்தாலும் நம்ம வந்து உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நம்ம பரத்துக்குரியவர்கள். உங்களுக்கு எனக்கு கத்த ஒரு படத்துல ஒரு பரவத்தை ஒரு இடத்தை உண்டாக்கிட்டு இருக்காரு. நிச்சயமா மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் மரணம் என்ற நிச்சயம். அந்த மரணத்துக்கு பின்னாடி பரலோகமா நரகமான்றதான் கேள்வி. கத்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்காரு. ஜீவன் புஸ்தகத்துல உங்க பேரை என் பேரையும் கத்தர் எழுதியிருக்காரு. ஜீவ கீழத்தை உங்களுக்கு எனக்கு வச்சிருக்காரு. பவுல் சொல்றாரு இல்லையா, ஓட்டத்தை ஓடி முடித்தேன், பந்தய பொருளை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி ஜீவ கீழமை வைக்கப்பட்டு சொல்றாரு இல்லையா. நம்முடைய ஒரே நோக்கம், நம்முடைய உங்க பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். அங்க பஞ்சம் இல்ல, பசி இல்ல, துன்பம் இல்ல, தொல்லை இல்ல, வியாதி இல்ல, எதுவுமே இல்ல. 24/7 சேனையின் தேவனாய் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு நீங்க பாடிட்டே இருக்க போறோம். அந்த உன்னதமான அனுபவத்தை கத்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்காரு. அதுக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். கத்தருக்கு ஊழியம் செய்யணும், உண்மையா நடக்கணும், விசுவாசம் நடக்கணும். அவருக்கு பிரியமானத்துல நடக்கும்போது கத்தர் உங்களை என்னையும் மரத்துல கொண்டே சேர்ப்பாருங்க. வெளிப்படுத்த விஷயம் 1ஆம் அதிகாரம் 6வது என்ன சொல்லுன்னா, நம்முடைய பாவகனமா கருவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு உண்டாக உங்களை என்னை கத்தர் ராஜாக்களும் ஆசாரமா வச்சுக்கிறான். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கத்தவங்க கொடுத்திருக்காரு. இன்னொரு வசனம் என்ன சொல்றதுன்னா, ஸ்ரீகளை பிறந்தவன்ல யோவான் சான காட்டிலும் பெரியவன் யாருமே இல்லை. ஆனா பரலோகத்துல சிறியவனா இருக்க வந்து யோவான் சான காட்டிலும் பெரியவனா இருப்பானா. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தை கத்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காரு. அதை நோக்கி நம்ம ஓட்ட நோக்கம் எல்லாம் படத்தை நோக்கி இருக்கணும். உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், உலகத்துல ஜீவிச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய கிரியைகள் நம்முடைய செய்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். கர்த்தாவே நடத்துங்க, புத்தகத்தை நடத்துங்க சொல்லி ஒப்பிடும்போது we are made for heaven எண்ணம் உங்களுக்கு எனக்கு எப்ப இருந்துட்டே இருக்கணும். அதனால உலகமான காரியங்கள் என்ன நடந்தாலும் அது எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எனக்கு ஒரு நிச்சயமான ஒரு இடத்த வச்சிருக்காரு, நிலையான இடத்த வச்சிருக்காரு. அதை நோக்கி ஓடுவோம். உலக கர்த்தருக்கென்று ஜீவிப்போம். அவருக்கென்று வழி ஆயத்தம் பண்ணி அவருக்கு பிரியமா நடக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண ஸ்தலத்துல நிச்சயமா கொண்டு போய் சேர்ப்பாரு. பரம காணால கொண்டு போய் சேர்ப்பாரு. அதை நோக்கி ஓடுவோம். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தின் பிரகாரமாக நம்ம உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்ம உலகத்துக்குள்ளே அல்ல, we are made for heaven சொல்லி சந்தோஷமா விசுவாசமா கொண்டாட்டமா இருங்க. கர்த்தர் நிச்சயமா அந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.